வெல்கம் கைஸ், வெல்கம் டு வெட்ஸ் கிளப் பேங்கிங். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேங்கிங் ஆஸ்பிரண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளாக வெயிட் பண்ணிட்டு இருந்த ஒரு வேகன்சி தான். ஓகேவா? IBPS RRBலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் விட்டுருக்காங்க. அதை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஓகேவா? இப்போ என்னென்ன போஸ்ட் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் ஸ்கேல் 1, ஸ்கேல் 2 அண்ட் ஸ்கேல் 3 அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு வெவ்வேறு லெவலில் இருக்கும். ஸோ நம்ம இப்போ எனி டிகிரி குவாலிஃபிகேஷனில் இருக்கிறது மட்டும் பார்ப்போம். என்னென்னா போஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் அண்ட் ஆஃபீஸர் ஸ்கேல் 1 இது ரெண்டுத்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னா குவாலிஃபிகேஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா எனி டிகிரி தான். ஓகே, ஓவராலாக எவ்வளோ வேகன்சி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 5585 வேகன்சிஸ் இருக்குது. அதில் தமிழ்நாட்டுக்கு எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது தமிழ்நாடு கிராமின் பேங்க் அதுக்கு எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 377 வேகன்சிஸ் இருக்குது. ஓகேவா? ஆஃபீஸர் ஸ்கேல் 1 இதுக்கு ஓவராலாக எவ்வளோ வேகன்சிஸ் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 3499 இருக்குது. அதில் தமிழ்நாடு கிராமின் பேங்க் எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 110 இருக்குது. சரியா? இது லாஸ்ட் இயர் வந்ததை விட ரொம்ப அதிகமான வேகன்சி. ஸோ முடிஞ்ச அளவுக்கு பேங்கிங் ஆஸ்பிரன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருந்தாலும் சரி, இல்லை ஆல்ரெடி ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தாலும் சரி, இன்னும் கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா எஃபெக்டிவாக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட டெடிக்கேஷனை வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த இயர் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் RRBயில் போகிறதுக்கு மேக்ஸிமம் சான்சஸ் இருக்குது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு அவேராக இருந்துக்கோங்க. ஓகேவா? குவாலிஃபிகேஷன் ஆல்ரெடி நான் சொல்லிட்டேன் எனி டிகிரி அப்படின்னு சொல்லிட்டு. இதுக்கான ஏஜ் லிமிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 18 இயர்ஸ்லேருந்து 28 இயர்ஸ் வரைக்கும் இருக்கலாம். ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுக்குற ஏஜ் ரிலாக்ஸேஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு அப்ளிகபிள் ஆகும். அண்ட் ஆஃபீஸர் ஸ்கேல் 1க்கு வந்து பார்த்தீங்கன்னா 18 இயர்ஸ்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா 30 வந்து இருக்குது. இதுக்கான எக்ஸாம் ஃபீஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா போத் தனித்தனியாக வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு எக்ஸாமுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அது ஒவ்வொரு போஸ்ட்டுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா 850 ருபீஸ் யாருன்னா ஜென்ரல் OBC இந்த கேட்டகரியில் வரும்போது, அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 175 அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா SC ST கேண்டிடேட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 175 வரும். ஓகேவா? இதுக்கான அப்ளிகேஷன் லாஸ்ட் டேட் எப்போன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதம் 27ஆம் தேதியோட லாஸ்ட், அதாவது 27 ஜூன் 2024 தான் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டு டேட். அதுக்குள்ளே முடிஞ்ச அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணிவிடுங்க. ஏன்னா லாஸ்ட் இயர் வந்து பார்த்தீங்கன்னா சம்டைம்ஸ் இஷ்யூ ஆகுது. ஓகே, லாஸ்ட்டுக்கு முன்னாடி நாள் இப்படிலாம் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா சர்வர் கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா ஓவர்லோட் ஆகுன்றதுனால அவங்க முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா இன்டிமேட்டும் பண்ணிடுறாங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1 வீக் பிஃபோரே வந்து பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஃபுல்லாக முடிச்சுட்டு அது எல்லாமே ஒரு டைம் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துறது வந்து பார்த்தீங்கன்னா நல்லது. ஓகேவா? இதுக்கான எக்ஸாம் பேட்டர்ன் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா ப்ரிலிம்ஸ் மெயின்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். அண்ட் ஆஃபீஸர் ஸ்கேல் 1க்கு மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்வியூ இருக்கும். சரிங்களா? ப்ரிலிம்ஸ் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா நமக்கு குவான்ஸ் ரீசனிங், இதுக்கு இங்கிலீஷ் கிடையாது. ஓகே, ஸோ குவான்ஸில் 40 கொஸ்டின், ரீசனிங்கில் 40 கொஸ்டின், டோட்டலாக 40 மார்க்னா 80 கொஸ்டின் 80 மார்க்ஸு, 45 மினிட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம் இருக்கும். ஓகே, ஆனால் மெயின் எக்ஸாம் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா குவான்ஸ், ரீசனிங், இங்கிலீஷ், ஜென்ரல் அவேர்னஸ் அண்ட் கம்ப்யூட்டர்னு சொல்லிட்டு நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா 5 செக்ஷனாக பிரிப்பாங்க. ஈச் செக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா 40 கொஸ்டின்ஸ் இருக்கும். பட் மார்க் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குன்னா குவான்ஸில் 50, ரீசனிங் 50 அண்ட் இங்கிலீஷ் 40, ஜென்ரல் அவேர்னஸ் 40, கம்ப்யூட்டருக்கு மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் 0.5 மார்க் வந்து பார்த்தீங்கன்னா அலோகேட் பண்ணுவாங்க. ஸோ 40 கொஸ்டின்னா 20 மார்க் வரும். குவான்ஸ் அண்ட் ரீசனிங்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கொஸ்டினுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1.25 மார்க்னு வந்து பார்த்தீங்கன்னா ஆகும். இதுக்கான டோட்டல் டைம் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 hours வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். சரிங்களா? செக்ஷன் டைம் கிடையாது. ஸோ நாம தான் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா டைம் அலோகேட் பண்ணிக்கணும். இப்போ நீங்கள் இன்கேஸ் வந்து பார்த்தீங்கன்னா மெயின்ஸ் பாஸ் பண்ணிட்டீங்கன்னா அடுத்தது ஆஃபீஸர் ஸ்கேல் 1க்கு மட்டும் என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா இன்டர்வியூ இருக்கும். நீங்கள் ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டில் நீங்கள் மெயின்ஸ் பாஸ் பண்ணாவே போதும், நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜாப் வந்து பார்த்தீங்கன்னா கிடச்சிடுது. ஓகேவா? ஸோ இதில் வேறு ஏதாவது உங்களுக்கு டவுட் இருக்குது, உங்களுக்கு குவரிஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் கமெண்ட் பண்ணலாம். அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பர் 9442493249 இந்த நம்பருக்கு கால் ஆர் மெசேஜ் பண்ணி உங்களோட குவரிஸை கேட்கலாம். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.